பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை, நேற்றைய தினத்துல இயேசு எந்தெந்த வீட்டுக்கு சென்றார், எதற்காக சென்றார்? சகைவு வீட்டுக்கு சென்றது ரட்சிப்புக்காக சென்றார்னு பார்த்தோம். இன்றைக்கு பேதுரு வீட்டுக்கு சென்றார். எதற்காகன்னா சுகம் கொடுப்பதற்காக. அல்லேலூயா. மத்தேயு 8:14 சொல்லுது, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி சுரமாய் கிடந்ததை கண்டார். அல்லேலூயா. அப்ப அங்கே சுகத்தை கொடுத்தார் என்ற இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உங்க வீட்டிலே வேதம் பைபிள் இருக்குமானால் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒன்றில் சுகம் கொடுப்பதற்காக பேதுரு வீட்டுக்கு சென்றார். அங்கே சுகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பேதுரு வீட்டில் கால் வைத்த போது அவருடைய மாமிக்கு ஜுரம் நின்றது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, லூக்கா சுவிசேஷம் 4:38 பின்பு அவர் ஜெப ஆலய தலைவன் விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடுஞ்சுரமாய் கிடந்தார். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அங்கும் பாருங்க, அந்த கடுஞ்சுரத்திலேயே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு இருந்த வீட்டிலே ரட்சிப்பு உண்டு, சமாதானம் உண்டு, சுகம் உண்டு, பலம் உண்டு. அல்லேலூயா. எந்த வீட்டில எல்லாம் இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த வீட்டிலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, சுகம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப சுகத்துக்காக பேதுரு வீட்டுக்குள்ளே சென்றார். சுகம் கிடைத்தது. ஆமென். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே மை துதிக்கிற சோத்தரையா, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை நன்றியோடு மை துதிக்கிற சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த கரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தின் இயேசுவின் நாமத்தின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.